ஃப்ளிப்கார்ட் இருக்கக்கூடிய கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சேவ்டு கிரெடிட் அண்ட் டெபிட் கிஃப்ட் கார்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எத்தனை கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம், அந்த கார்டோட எக்ஸ்பிரி டேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரி டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிடணும். எக்ஸ்பிரி டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யூஸ் கிஃப்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதே அமௌண்ட்டுக்கே நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இதுவே அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் கிஃப்ட் கார்டு கொடுக்குறப்ப அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவே சேம் அமௌண்ட்டாக இருந்துச்சு, இல்லை கம்மியான அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் கிஃப்ட் கார்டுன்றதை நீங்கள் கொடுத்ததுமே அமௌண்ட் பே ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தடு. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூஸ் கிஃப்ட் கார்டுன்றத ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த கிஃப்ட் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.